லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. நம்ம சீனு சார் சொன்ன மாதிரி அந்தோனி அப்படின்னு தான் அவரை கூப்பிடணுமா இல்லை வந்து ஒரிஜினல் நேம் கயல் வின்சென்ட் சொல்லி கூப்பிடணுமான்னு தெரியல. ஸோ ரெண்டு நேமும் சேர்த்து அந்தோனி கயல் வின்சென்ட் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் இல்லை சார், 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறதுக்கு முதல் நான் நடித்த படம் ஒரு 10 படத்தில் ஆடியோ லான்ச் வந்துருக்கேன். வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு படத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆங்கருமே கண்ணீர் விட்டு பார்த்ததில்ல. எங்களை படம் ஏற்கனவே சோகமான படம், வாரவங்க எல்லாமே சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னையும் அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் ஜெஃப்னாவுக்கு போக தேவையில்ல, டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, ராஜா சாரோட 5 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோனி சார்பில் நாங்கள் உங்களை வந்து பூ கொடுத்து கௌரவிக்கிறோம். இது பிறகு கூல் சுரேஷ் கொடுத்த பூ மாதிரி மாலை மாதிரி போகாமல் அண்ணன் முறையில் கொடுத்த பூவு. சரி, எனக்கு 2 வார்த்தையில் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா என்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா, நான் 8 வயசில் எங்கள் அம்மாட்ட ₹1 திருடி சினிமா பார்க்க வழிக்கிட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடுபுலி ஆட்டம் படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது, அதை எப்படி பார்க்குறது எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம்பெயர்ந்து குடும்பத்தோட நார்வே நாட்டில் போய் குடியேறினேன். அங்கே போட்டு 16 வயசில் ஒரு வெள்ளக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம். நல்லா ஃப்ரீயாக, எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவோம், பாட்டு படிப்பேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியாவில் இருக்க உலக படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகரன் அவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவர்கிட்ட ஃபெஸ்டிவலில் இருப்பேன். அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து கொஞ்சம் திமிராக இருப்பேன். எனக்கு இந்த பம்முறதெல்லாம் தெரியாது, அப்படி பம்முறதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார் நான் நடிக்க வேண்டிய முதல் படம் நீர்ப்பறவை சார், ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். பட் அங்கேருந்து வர முடியல, அதால் அதை நடிக்க முடியல. இந்த டைமில் பத்திரிகை ப்ளீஸ் உங்கள்கிட்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் பிரபு சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை மறக்காமல் இருப்பேன். அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்க போகிறோம்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம், 2 கோடியில் ஆரம்பிப்போம், 3 கோடியில் 5 கோடி அப்படி காய்ச்சி அதை சலிக்காம என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ, என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷனை நம்பி இன்வெஸ்டர் சின்ன ப்ரொடியூசர் ₹1000 ₹2000 கொடுத்தவன் ₹500 கொடுத்தவனா எல்லாத்தையும் சேர்த்துக்குது. இன்னைக்கு பிரசாத் லேப்ல வந்துட்டு நான் 12 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. எனக்கு கதாநாயகன், அதாவது இந்த படத்தின் முக்கியமான, அதாவது ஹீரோண்டுவாங்க, கதாநாயகன், இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ரமணனாக்க முதல்ல நன்றி. எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன் அண்ணா, அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுலாம் கிடையாது. நம்ம யாராவது சொன்னாங்கன்னா வேடிக்கையாக கேட்டுப்பேன். ஆனால் சோமிதரன் நான் பார்த்த பிறகுதான் நான் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நன்றி. நீண்டரா படத்தில் எனக்கு வாய்ப்பு அதுக்கு மிக்க நன்றி. எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் ஸ்ரீராமசாமி சார், அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் லெனின் பாரதி அண்ணா, எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. ஓகே, நான் சினிமாவோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேன், அவ்வளோதான். நான் ஒரு படத்தை படமாக பார்ப்பதால். அப்புறம் வந்து யாரை பற்றி சொல்ல, சுதர்ஷன் ஆக்டர், அவனும் எனக்கு ஒரு தம்பி தான். இந்த படத்தில் அவனோட நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். யாரை பற்றி சொல்லணுது இல்லை. ஆனால் இங்கே சொல்ல போனால் ஜெனோசன் என்ற அந்த ஒரு நபர், அவருக்கு எலும்பு நன்றிங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லாம் அவருக்கா பார்த்துக்கோங்க. இந்த அவரை பற்றி தான் இங்கே நேற்று ஒரு ஆங்கர் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்கர்ல இந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன வந்துட்டு சுகிர்தன் டைரக்டர், இவருக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஸ்டாக் இவனுக்கு கொடுக்க, எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்கும்னு சொன்னேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து எல்லா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தோ, கோயம்புத்தூர்லேருந்து, இந்த ஊரில் இருந்தோ, இல்லாட்டி எந்த நாட்டில் இருந்தோ வார எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாடுற அதே கஷ்டத்தை பட்டாலும்
கடைசி மட்டும் விட்டாமல் நின்று முயற்சி பண்ணி அவங்க நிச்சயந்தானா இலங்கையில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டுலாம் போயிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி வந்து லெனின் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எடுக்கிற படம் எடுக்காமல் புதுசாக ஒரு படம் எடுப்போன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த படத்தோட கதை கேட்டு நான் தான் முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாள். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னால் இதே பிறகு என்ன கூப்பிட்டுருப்பான் ஆடியெல்லாம் சரி. இப்படி ஒரு ட்ரெயிலரை பார்த்துட்டு அட முட்டாள் பகலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை நம்பி என்னை உருவாக்கி ஒரு அந்தோனியாக என்னை மாற்றி எனக்கு ரொம்ப ஆசை தான். 12 வருஷமாக கயல் வின்சன் சொல்கிறாங்க, அந்தோனி வின்சன் சொன்னாலும் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டிஜே பானு அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க, ஓகே சொல்லலை. அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய முட்டாள்னு தெரியல, அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியாக ஒரு ஆளாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அசிஸ்டன்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கையில் சொன்னால் கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு அந்தோனியா வேறு யாரும் ஒன்றா நடிச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நளினியாக நடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். நீங்கள் இருக்கிற எல்லா போஸ்டர்லையும் பாருங்கள், நளினி அங்கே இருப்பாங்க. இந்த நளினிக்குள்ள அந்த கூட்டுக்குள்ளே குறுகி பண்ணிக்கிற அந்தோடி மட்டும்தான் நான். நீ இப்படிலாம் பேசுவேன்னு யோசிக்கிறீங்களாடா? நல்லா பேசுனா சரி. நன்றி. அந்தோனி படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. தேவராஜனே நீங்கள் தான் மெயின் ஆள். எல்லாருக்கும் தலைக்கட்டு பார்த்துக்குங்க. கயல் படத்தில் எனக்கு அடித்து எனக்கு துன்பம் பண்ணாலே நீங்கள். எனக்கு எல்லாரையும் தெரியாது. தேவராஜனோட சேர்த்து கயல் படம் நடித்தபடி அவரை ஞாபகம் இருக்குது. மற்றபடி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாரும் நான் கெஞ்சி கேட்குற ஆள்லாம் கிடையாது. இது நல்ல படமாக இருந்தால், இது நல்ல ட்ரெய்லராக இருந்தால், இளையராஜா சார் போட்டது நல்ல பாட்டாக இருந்தால் தயவுசெய்து இது தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் சிங்களத்திலும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எங்கிற பசங்களுக்குலாம் சான்ஸ் கிடையாது. இது ரமணனை மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னால் இந்த படம் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு வணிகம் உருவாக்கணும். இன்னொரு 5 வருஷத்தில் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து தமிழ் கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன், எடிட்டர், நமக்கு சுரேஷன்லாம் கிடைச்சது. நம்ம எடிட்டர் சுரேஷன்லாம் அவன் பெரிய பெரிய படம்லாம் வேலை செஞ்சவன். இந்த பையன் அவனை படத்தின பாடலாம் நீங்கள் கேட்டீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுங்க. சாவடிச்சுட்டான். அவரோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஜனம் சொன்னேன், என் கணவரை வீட்டை விடுறீங்களான்ற கேட்குற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் பிரதர், இவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, இந்த எமோஷனலான ட்ரெய்லர் பார்த்தீங்க. கடைசியாக முடிக்கும் போது இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் வாயால் சொல்லுங்கள் தங்கச்சி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் அந்தோனினே கூப்பிட்றேன், அந்தோனி அண்ணானே சொல்லிடுறேன். ஏன்னா நான் அழுதுக்கான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய அந்தோனியாரோட பக்தர். ஸோ எனக்கு அது ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ட்ரெய்லர் அதை பார்க்கும்போது ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங், நான் சார் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு என்னமோ சிறை படம் எப்படி வந்து அப்படியே ஹிட்டாகி ஒரு லெவலில் கொண்டு போச்சோ, எனக்கு என்னமோ இந்த படம் செம்ம ஹிட் ஆயிடும் போல இருக்குன்னு சொல்லி நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம். ஸோ டெஃபினெட்லி அண்ணா சொன்ன மாதிரி அண்ட் அஃப்கோர்ஸ் டு போத் த டைரக்டர்ஸ், கண்டிப்பா இந்த படம் நிச்சயமா வெற்றியாக மாறிடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்களின்றி நாங்கள் இல்லை. நான் இது எப்பவுமே சொல்ற டயலாக் இல்லை, ரொம்ப ஆத்மார்த்தமான வார்த்தை நான் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எப்பவுமே சொல்றது. ஸோ கண்டிப்பா தரமான படத்தை நீங்க நிச்சயமா ஒரு இடத்துல வச்சிருவீங்க. ஸோ அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான ஒரு நபருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஒரு படம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடட் ஃபிளேவராக நம்மளோட மாஸ்டர் சார் ரொம்ப அழகான இசை கொடுத்திருக்காரு. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். என்னன்னா இல்லை, தங்கச்சி பேசினா அப்புறம் அண்ணா கண்டிப்பாக பேசணும். இதில் முக்கியமான ஆள் அவருக்கும் எனக்கு ஒத்தே வராது, எதுனோ தெரியல. அவரோட ஃபர்ஸ்ட் படம் நீலிரால இருந்து அவர் ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மட்டுமே பக்கபலமாக இருப்பார். என்ன சொன்னால் அவருக்கு கிடைக்கிற படம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் கிடைக்கும்.
அதுக்குள்ள என்னாவது செஞ்சு இந்த படத்தை கொண்டோன்றக்காண்டி சொல்லி விக்கியா, நான் முதல்ல உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். முதல்ல மன்னிச்சுக்கோங்க, நான் தான் கூட உங்களோட சண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சு எங்களை விட ஈழத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு. எங்களை விட சினிமா, என்னை விட உங்களுக்கு அவ்வளோ சினிமா தெரிஞ்சபடியாக தான் நீங்கள் அவ்வளவு கடினமாக எல்லா கெட்ட வார்த்தைகளையும் எல்லா கெட்ட பேரையும் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்ததுக்கு. ஸோ இப்படி ஒரு மேடையில் மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் பயப்படலை. நான் எல்லாம் கோவக்காரன்னு சும்மா சொல்கிறாங்க. எனக்கு நியாயமாக இருந்தால் கோபம் வராதுங்க, அநியாயமாக இருந்தால் கோபம் வரும். தேங்க்ஸ் வைக்கனா. அடுத்தது ஜிபிடி தமிழன் எழில் அவர்கள், அவர் ரேப் சிங்கர், அவரும் ஈழத்து கலைஞர். அப்புறம் விஜிதரன், அவர் ஏதோ பொலிட்டிக்கல் ஸ்டடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு, நிறைய கதை எழுதிட்டுருக்காரு. இவங்க எழுந்திருங்கெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் இப்படி கலைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தமிழ், அவர் ஒரு அடுத்த பாக்யராஜா வர்றதுக்கான, பாக்யராஜ் சார் மாதிரி வர்றதுக்கான எல்லாம் இருக்குது. கலை, நன்றி கலை, அங்கே வந்து அவ்வளோ தூரம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மிச்ச கலைஞர்லாம் வர முடியலை. ஒரு இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தபடியால் சில குறைகள் பேசாமல் விட்டுருப்பேன், யாருக்காக திட்டியிருப்பேன். நான் பெரிய கோபக்காரெலாம் கிடையாது. நாளைக்கு கயல் வின்சன், அந்தோனி வின்சன் கோபக்காரன்னு சொல்லி டைட்டில் போட்டு முடிச்சு விட்டாங்க. நன்றி நன்றி நன்றி.